ஒருவர் நல்லா வாழுகிறார்களா? வாழ்த்துங்கள், சந்தோஷமாய் வாழ்த்துங்கள், மகிழ்ச்சியாய் வாழ்த்துங்கள். இடி விழுந்த மாதிரி உட்காந்துட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் சகோதரன் துண்டாவதாக ஆசீர்வாதமாய் இருக்கிறதை பார்த்து நாம் மனம் தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தோத்திர, glory to God. ஸ்தோத்திரமாக இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, அப்படி சாப்பிட்றாங்க, அப்படி போறாங்க, அப்படி ட்ரெஸ் பண்றாங்க. யூடியூப் சொல்லி கொடுக்குது. ஸ்தோத்திர, அவங்கள பாருங்க, அவங்க அப்படி ட்ரெஸ் பண்றாங்க, இப்படி சாப்பிடுறாங்க, இப்படி கார்ல வராங்க, இப்படி போறாங்க, இப்படி போறாங்க. நிச்சயம் சொல்றேன், ஆசீர்வாத உடன்படிக்கைக்குள்ள அவனும் வரமாட்டான், அவனை ஃபாலோ பண்றவனும் வரமாட்டான். ஸ்தோத்திர, ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், பிரைஸ் காட், உன்னை பெற்றெடுத்த சாராளை பார், உன் தகப்பனாகிய ஆபிரகாமை பார், இழந்து போன ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நல்ல முடிவெடுத்து சொல்ல வேண்டும். பிரைஸ் காட். என் பெற்ற பிள்ளையில் 3 பேர் நல்லா இருந்தால், ஒருவன் நல்லா இருந்தால் சந்தோஷப்படுவேன். என் மகள் நல்லா இருந்தால் சந்தோஷப்படுவேன். என் கூட பிறந்தவர் நல்லா இருந்தால் சந்தோஷப்படுவேன். ஸ்தோத்திரம். தடுமாற்றம் அடைய வேண்டாம், ஊனி குறுகி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி வைத்திருக்கிறார்? உன்னையும் நான் ஆசீர்வதிப்பேன், நீ உடன்படிக்கையின் மகன், ஸ்தோத்திரம், சம்பாதிக்க உனக்கு பலனை தாரேன் அப்படிங்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்தில் உணர்ந்து உணர்ந்து கடவுளுடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்து வாழ வாழ வாழ, பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். நீங்கள் அறியாத ஆசீர்வாதங்களையும் செல்வத்தையும் தேவன் கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?